அதிகாரம் 4. முதற் சுற்று உரையாடல். கடவுள் மீது நம்பிக்கை. அதன்பின் தேமானியரான எலிப்பாசு பேசத் தொடங்கினார். ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால் தாம் முடியும்? பலர்க்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர். தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர். தடிக்கு விழுவோரை தம் சொற்களால் தாங்கியுள்ளன. தள்ளாடும் கால்களை அவை உறுதியாக்கியுள்ளன. இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர். அது உம்மை தொட்டதும் கலங்குகின்றீர். இறையச்சம் அன்றோ உமது உறுதி, நம்பிக்கை அன்றோ உமது நேரிய வழி. நினைத்து பாரும், குற்றமற்றவர் எவரேனும் அழிந்து போனதுண்டா? நேர்மையாளர் எங்கேயாவது ஒழிந்து போனதுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவார்கள். அவரின் கோபக்கனலால் அவர்கள் எரிந்தொழிவார்கள். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும். குட்டி சிங்கங்களின் பற்களும் உடைபடும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல் குலைந்து போம். பெண் சிங்கத்தின் குட்டிகள் எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது. அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதர்க்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது. என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது. அமைதி நிலவிற்று. குரலொன்றை கேட்டேன். கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர்தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லையெனில் அவருடைய வான தூதரிடமே அவர் குறை காண்கின்றாரெனில் புழுதியை கால்கோளாக கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்து பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம். காலை முதல் மாலை வரையில் அன்னவர் ஒழிக்கப்படுவர். பொருட்படுத்துவார் இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா?